வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்பவுமே சுலபமாக பிஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிஸாக்காக நம்ம பிஸா பேஸ் எல்லாம் எதுவும் செய்ய போகிறது இல்லைங்க. ப்ரெட்டு தான் வந்து நம்மளோட பேஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த ஓரங்களெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ண இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ஒரு கேக் டின்னில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் அடுக்கிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி அடுக்கிக்கலாம். இதுக்கு மேலே நான் பிஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நான் இது மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நமக்கு விருப்பப்பட்ட மாதிரியான காய்கறிகளை இது மேலே வச்சுக்கலாம். நான் குடமிளகாய் வச்சுருக்கிறேன், பச்சை கலரு. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் குடமிளகாயும் வச்சுக்கிறேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், ஆலிவ்ஸ் இதெல்லாமே போட்டு இதை நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். வச்சு நான் ஒரு லேயராக இதை அடுக்கிக்கிறேன். இது நம்ம கேக் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லேயர் வச்சுட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைக்க போகிறோம். கடைசியாக ஒரு லேயர் இதெல்லாம் அடுக்குனதுக்கப்புறமா நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து மேலே தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைன்னா வரமிளகாய் வந்து தூள் பண்ணி இதை கூட மேலே தூவிக்கலாம். குறுமிளகையும் பொடி பண்ணி தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் அடுத்த லேயர் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டாவது லேயரும் அடுக்கியாச்சு. கடைசியாக இதுக்கு மேலே மில்கி மிஸ்டோட க்யூப் சீஸ் எடுத்துருக்குறேங்க. இதையும் வந்து துருவி இதுக்கு மேலே போட்டுக்கலாம். நான் இது மேலே 3 க்யூப் சீஸ் அளவுக்கு துருவி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த டின்னை நம்ம எப்போவுமே கேக் எப்படி பேக் பண்ணுவோமோ ஒரு வெசலில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி பண்ணுவோம்லங்க, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற வெசலில் வச்சு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 20 நிமிஷம் இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பீஸா வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குதுன்னு. அந்த சீஸெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சுட சுட ஆவி பறக்க நம்ம பிஸா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.